ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஆக்சுவலாக இந்த துஷார் இருக்கான்ல, ஃப்ரைட் ரைஸ், அவன் எவ்வளோ டேஞ்சரான ஆள் அப்படிங்கிறத நீங்கள் இன்னைக்கு எபிசோட் பார்த்தா தெரியும். அவன் தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியான ஒரு மோடில் வந்து இருக்கானுங்க, ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனால் இந்த தருதலை என்ன பண்ணுறான் அப்படின்னா அரோராவை அழ வைக்கிறான். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? ஆமாங்க, அதை பற்றி அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயோ ரொம்ப டேஞ்சரான ஒரு டேர் டெவிலாக இருக்கான் நம்ம துஷார். நேற்று அரோரான்னு சொல்கிறா, என் கூட பலனால தான் உனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு இஷ்யூ இருக்குது, ஸோ அதனால் நீ விலகிட்டு நீ வந்து உன் வேலையை பாரு அப்படின்றா. அந்த மூதேவி என்ன பண்ணுறான், இல்லை எல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பான், உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பைத்தியம் இந்த ஃப்ரைட் ரைஸு திருப்பியும் வந்து போய் ஒட்டி உறவாடுது. சரி, அதை கூட நீ பண்ணிக்கூடா, அதுவும் ஈத்திர பிடிச்ச கேமு, நீ என்ன ஆடிட்டு போ, அதை பற்றி கவலை இல்லை. அரோரா என்ன சொல்கிறா, கமருதீன் அதை பற்றி பேச மாட்டேன்ட்டான். கரெக்டாக இவனும் வந்து நானும் பேச மாட்டேன்ட்டான், கமருதீன் வந்து அரோரா பற்றி பேச மாட்டேன்ட்டாங்க. இது வந்து முடிஞ்சு போச்சு, சண்டை போட்டு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டு உட்காந்துருக்கானுங்க. இந்த துஷார் வந்துட்டு மூதேவி உட்காந்து சும்மா இருக்கலாம்ல, ஆதிரி எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, அரோரா இந்த மாதிரி கமருதீன் வந்து பார்த்தோன்னா என்கிட்ட சொன்னார், இது ரொம்ப முக்கியமாடா பரதேசி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி கமருதீன் வந்து ஜாக்கிரதையாடுறா, அவள் வந்து இருந்தாலும் கண்டஸ்டண்ட்டு முடிச்சுட்டு அவள் பாட்டு கிளம்பிடுவா, ஸோ நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக கேம் விளையாடு, அவள் வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொன்னான். அப்படின்னு சொன்னோடனே, என்கிட்ட எப்படி பேசணும் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்தேல, நீ அப்படி இருக்க இப்படி இருக்க, உங்களோட கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணணும்னா எல்லாத்தையும் என்னை வச்சு ஏமாற்றிட்டான்னு சொல்லி ஒரே அழுக, தாரையாக கண்ணீர். இந்த பரதேசி அதுதான் நினச்சான், கமருதீனை பற்றி போட்டு விட்டு என்னமோ கமருதீன் கூட ஓடி போகிற மாதிரியும் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவளை கரெக்ட் பண்ணுற மாதிரியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேள்வி கேட்டுதான் அவனை அழுகுறப்ப, அதெல்லாம் நீ சொன்னால் நான் அவனை விட்டு போயிடுவேன், நான் ஒன்றுனா நான் அவன் கூட தான் இருப்பேன்டா, சொல்ல அவன் வாடி சொல்ல குட்டி அப்படின்ற மாதிரி அவன் கட்டி பிடிக்கிறதும், அவள் வந்து உடனே அழுகுறதும், ஆதிரியை வந்து கன்சோல் பண்ணுறதும், என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது மொத்த ஈத்திரையும் இந்த பிக் பாஸ் உள்ள வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. கேட்டால் இதுதான் வந்து நாரி போன லவ், ஆற வச்ச டீ அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, இப்போது இவனுடைய கேம் வந்து அவ்வளோ தூரம் வந்து சேதுபதி தோல் உரிச்சார். என்னங்க மாஸ்க் வாயில் போட்டு போனான், சும்மா இருந்துட்டான், என்னங்க பண்ணுறான், அவன் வாயை போட்டு மாஸ்க் போகிறான், கிஸ் அடிக்கும்போது மாஸ்க் எடுத்துல அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. லிப் மார்க்லாம் வந்து இருந்துச்சு பார்த்தீங்களா, அரோராவோடது இவ்வளோ கேடு கட்டத்தரேன். சரி, அதை ஏன் பரவாயில்ல, இவ்வளோ தான் ரோஸ்ட் வாங்கின பிறகு கொஞ்சம் திருந்தி ரைட்டு பற்றி சார், நான் வந்து அளவாக இருந்துக்கிறேன், பட் உங்க கூட பேசுகிறேன், பேசாமலாம் இருக்க முடியாது, அது கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஓகே, நான் கேம் ஆடுறேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லை, நான் என் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும் கூட அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இன்னொருத்தரை பற்றி எப்படி வத்த வைப்பீங்க கமருதீனை பற்றி. அப்போ எவ்வளோ சீப்பு, நீ எவ்வளோ சீப்பாக இருக்க, எவ்வளோ கேடு கிடத்துன, எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி எண்ணெய் தேய்ச்சிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இது உட்காந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா கமருதீன் அழுதுட்டு கிடக்கான் உட்காந்து, அறிவு இருக்காடா அவனுக்கா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல். நீங்கள் இந்த இன்சிடென்ட் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த துஷாருக்கு மண்டையில் மூளை இல்லை, ஒரு வெங்காயம் இல்லை அப்படிங்கிறது ஈஸியாக தெரியுது. இவனை வந்தவொடனே ஐயோ பெரிய பிளேயர் அப்படின்னு நினச்சாங்க. அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் வச்சுருக்கான், பாலாஜி முருகதாஸுக்கு தம்பி மாதிரி இருக்கான், பின்னி பிடலுக்கு போகிறான்னாங்க. அவன் பாரு பின்னி என்னத்தை எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. பாலாஜி கூட கம்பேர் பண்ண வச்சு முடியுமாடா, பாலாஜி முருகதாஸுக்கு வந்து அவன் கால் தூசிக்காச்சும் வருவான் அவன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரியா, இது ஒரு பக்கம் ட்ராவல். இன்னொரு பக்கம் வந்து இந்த விஜய் பார்வதியும் கமருதீன், ஐயோ இந்த கொடுமையாக கேட்குறாங்க. நைட்டு லைவில் ரெண்டு பேரும் பிக் பாஸே பார்த்தது இல்லையா, யார் பார்வதி, ஏமா பிக் பாஸ்னு ஒரு ஷோ சொல்லி எப்படி ஆடுவாங்க, அவன் கண்டென்ட் பண்ணலான்னு சொல்லி சர்வைவரில் ஐஸ்வர்யான்ற ஒரு பொண்ணு நல்லா கெத்தாக இருக்கும், அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிறேன், அவள் ஃபிட்டாக இருப்பா, இவன் வந்து நல்லா தொலைதலான்னு இருப்பாள். அங்கே போய் நம்ம பிக் பாஸ் ஆடலான்னா அவள் வந்து இல்லை சர்வைவர் மூடிட்டு போயின்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டா. இப்போ வந்து இந்த ஐஸ்வர்யா உள்ளே இருக்கிறாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும்னு வைங்க. என்ன சொல்கிறேன்னா, பிபியை பார்க்காமே அதை சொல்ல போகிறா, பிபியில் இப்படி தான் இருக்கும் ஃபார்மெட் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பில்டப் கொடுத்தாங்க. இப்போ தான் பிபியை நான் பார்த்ததில்லை. அதே மாதிரி இவன் அரோரா எனக்கு எப்படி டீல் பண்ணுன்னு தெரியும்னா, எனக்கு எவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் அவங்கள எப்படி டீல் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கே சொல்ல இன்னொரு தற்பெருமை தரவழியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்வதியை வந்து கேட்குறான், எனக்கு ஒரு பிடிச்சிருக்கா, டேய் பிடிச்சிருக்காளா ஏன்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீயுமா ஒன்று அவள் நான் இப்போ ஸ்கேன் பண்ண வரைக்கும் ஓகேடா, பட் இப்போ உடனே எப்படி சொல்ல முடியும், இன்னும் கொஞ்சம் பழகும் அப்படின்றா, இன்னும் கொஞ்சம் பழகுமா சரி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்வதின்ற ஒரு ட்ராக்கா அப்படின்ற மாதிரி. ஆனால் பார்வதி ரொம்ப மதுரைக்கார கிளி, சும்மாலாம் கிடையாது, சீவிடுவா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இருந்தாலும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு கேவலமான பேச்சு இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது தான். அப்புறம் அரோரா பக்கம் நீ போகாத, அவர் ரொம்ப டேஞ்சர் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து எச்சரிக்கிறாங்க.
இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியும், நான்லாம் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், நீ என்ன இப்படிலாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி நம்ம கமருதீன் வந்து பேசுனது பார்க்க முடிஞ்சுச்சு. சரி அவ்வளோதான் கைஸ், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ தீபாவளி என்ஜாய் பண்ணுவோம். 12 மணிக்கு ப்ரோமோவில் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.